ஒவ்வொரு புடவைக்கு பின்னாலே ஒவ்வொரு புருஷனோட உழைப்பு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் உழைப்ப காட்டணும். நல்லா தெரியுங்கடா. பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்துல காட்டிடலாம். நீங்க வெயிட் இல்லாத இந்த நைலான் புடவைலாம் துவைக்கிறீங்க. ஆனா பணம் வெயிட் இருக்கிற 16 கஜ புடவை நாட்டு கட்டைங்களா கட்டுவாங்களா அந்த மாதிரி புடவைடா நான் துவைச்சேன். பட்டு குட்டி, செல்ல குட்டி, என்னடா செல்லம், என்ன வேணும் உனக்கு? ஓணுமா? என்னடா என்னம்மா சொல்றேன் பாரு. தாத்தா கிட்ட போறியா? என்னங்க மாமா. ஐயா ஏய் செல்லக்குட்டி, தாத்தா நான் தோட்டத்துக்கு போறேன், வர்றீங்களா? சேர்ந்து போலாமா? ஆஹா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அவனும் இதே கேள்வியை கேட்பான். கண்டிப்பா கேப்பா சம்பந்தி. சம்பந்தியம்மா, இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா தரணும்? வள்ளியம்மா, இவன் முகத்தை பாரு, சின்ன வயசுல தங்க வேலை பார்த்த மாதிரி இல்ல? சும்மா இருங்க, நம்ம குடும்பத்துல யார் சாயலும் இல்ல. கரெக்ட் சம்பந்தியம்மா, சின்ன வயசுல தேனும் இப்படித்தான் இருந்தா. அப்படியா? இல்லையே, குழந்தை அழகா இருக்கே. ஏமா போய் சொல்றீங்க? நான் என்னடி போய் சொன்னேன்? என்னடி அப்படி அழகு இல்லையா? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னக்கா. அதான பார்த்தேன். ஆனா தேன்மொழி அக்கா மாதிரி குழந்தை இல்ல. கரெக்டா சொன்ன, நானும் அததான் சொல்ல வந்தேன். அப்போ என் புள்ள யார் மாதிரி இருக்கான்? ஏன் நீயே யோசிச்சு சொல்ல. அத்தை, யோசிக்கிற அளவுக்கு தேனக்காக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்ல வரியா? ஐயோ மாமா, அக்காவை போய் நான் அப்படிலாம் சொல்வேனா? இல்லடா, என்ன வம்பல மாட்டி விடாதீங்க. ஏய், என் மருமகளை குறை சொல்லாதடா. தங்க வைக்கிற மாதிரி புள்ளை பெத்து கொடுத்துருக்கா பாரு, எப்படி இருக்கான்னு பாரு. ஏண்டா குறை சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? அப்பா, இது எங்களுக்கு கடவுள் தந்த வரம்பா. இதுல யாரும் குறை சொல்ல முடியாதுதான். இத பாருங்க, இவன் யார் ஜாடையில இருக்கான்னு கேட்டா அதுக்கு ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆளாளுக்கு இவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு பேசிட்டு இருக்கீங்க. மா, பிறந்த குழந்தைய வச்சு ஜாட கண்டுபிடிக்கிறதெல்லாம் சும்மாமா. மனசுக்குள்ள ஒரு உருவத்தை நினைச்சுக்கிட்டு மேகத்தை பார்த்தா கூட நம்ம நினைச்ச உருவம் தெரியும். அதே மாதிரிதாம்மா. தம்பி, குழந்தை பிறந்து 1 வாரம் ஆச்சு, இப்ப அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஆமா சக்தி, என் புள்ள இப்பவே பாட்டெல்லாம் கேட்கறான் தெரியுமா? அக்கா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இப்பதான் அவன் முகம் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கான். ஏய், பாட்டு கேக்குறான்னு சொல்றேன்ல. ஏன் தேனு, கேக்குறது மட்டும்தானா இல்ல பாட்டும் பாடுறானா? அத்தை, ஏதோ இப்போதைக்கு மனசுக்குள்ளேயே பாடிக்கிறானோ என்னவோ. ஏய், 2 பேரும் சேர்ந்து என் பேரனை கிண்டல் பண்ணாதீங்க. அம்மா, அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க. அத்தை சொல்றது உண்மையா இல்லையான்னு செக் பண்றேன். என்னடா பாட்டு பாட போறானான்னு பாக்குறியா? இல்லப்பா. அம்மா, நீங்க கொடுங்கம்மா, நான் பார்த்துட்டு யார் மாதிரி இருக்கான்னு சொல்றேன். பாத்து பாத்து மெதுவாடா. பாத்து பாத்து பாத்துறேன்டா. என்னடா கண்டுபிடிச்சிட்டியா? காது காது மாதிரி இருக்கு, மூக்கு மூக்கு மாதிரி இருக்கு. மத்தபடி ஒட்டு மொத்தமா யார் மாதிரி இருக்கான்னு தெரியலையேமா. என்னடா ஒருத்தர் கூட தெரியலங்கிறீங்க? வள்ளியம்மா, நீயே சொல்லு. நம்ம லட்சுமி மாதிரி இருக்கான். தம்பி, குழந்தைய கொண்டாங்க, கொடுங்க. சம்பந்தியம்மா, அந்த அதிர்ஷ்ட கட்டவ மாதிரியா இருக்கான்? இங்க பாருங்க சம்பந்தி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவ அதிர்ஷ்டம் கட்டவதான். என்ன சிரிக்கிறீங்க? என் பேரன் தானே அடிச்சான். பரவாயில்ல, வாடித்தேனு. சிரிக்கிறீங்களா? மேல வாங்க, சிரிச்ச வாயை கிழிக்கிறேன்.
என்ன இப்படி மூச்சு வாங்கிட்டு வர? நான் எங்க போறேன்? ரூம்ல தானே இருக்கேன். மெதுவா சொல்லு. அக்கா என்னால சொல்லாம இருக்கவே முடியலக்கா. நீங்க இப்ப கீழே வந்தீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஐயோ அக்கா சொல்றத கேளுங்க. சரி சொல்லு. தேன்மொழி அக்கா குழந்தைல உங்களையே பார்த்தான். அனு, சும்மா சொல்லாத. இன்னும் என் குழந்தை என் முகத்தை பார்க்கல. அவன் எப்படி பாப்பான்? ஐயோ அக்கா அதனாலதான் நான் ஆச்சரியப்பட்டு சொல்ல வந்தேன். நான் கவனிச்சேன். அவன் உங்களை நல்லா பார்த்தான். அனு, நிஜமாவா சொல்ற? காட் ப்ராமிஸ்கா. அவன் எப்படி உங்களை பார்த்தான்? என்னக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் என்னடி பதில் சொல்லணும்? அது உன்னோட பிரம்மையா கூட இருக்கலாம்ல. ஐயோ அக்கா நீங்க வாங்கல, அனு, அது பிரம்ம இல்லன்னு ப்ரூவ் நான் பண்றேன். சொல்றது கொஞ்சம் கேக்குறியா இல்லையா? என்னக்கா நீங்க தேனக்கா ரூம்க்கு வந்து குழந்தைய பாருங்க. அவன் மட்டும் உங்களை பார்த்துட்டானா அந்த பீத்தலுக்கு மூக்கறுத்த மாதிரி ஆயிடும்ல. அனு, பேசாம இரு அனு. இல்லக்கா அவங்க உங்களை என்ன பண்ணாலும் பதிலுக்கு நீங்க ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரி அதை விடுங்க. நான் ஒண்ணு பண்றேன். அந்த குழந்தை இங்க தூக்கிட்டு வரேன். என் டவுட் கிளியர் ஆயிடும்ல. அனு, வேண்டாம். என் ரூமுக்கு கொண்டு வரேன்னா கண்டிப்பா அவங்க குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. பிரச்சனை பண்ணுவாங்க. நானும் அந்த குழந்தைய பார்க்க மாட்டேன். ஏங்கா? அது இல்ல அனு, அது வந்து நான் உங்க குழந்தைய பார்க்க மாட்டேன், தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? அனு, சத்தம் போடாத. இந்த விஷயம் தேனக்கா, அவங்க அம்மா, தங்கவேல் மாமா இவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாத அனு. நீயும் போய் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. அது எப்படிக்கா சொல்லாம இருக்க முடியும்? நான் முதல்ல இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அனு, அக்கா விடுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா இல்லையா? அவங்க குழந்தைய நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லக்கா. அனு, எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல அனு. என் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு தானே நான் கோவப்படணும்? எல்லா தாயும் அவ குழந்தை அவகிட்ட தானே அன்பா இருக்கணும்னு நினைப்பா. அதைத்தானே தேனக்காவும் நினைக்கிறாங்க. அக்கா அவங்கள வெளியில விட்டு கொடுக்காம பேசுறீங்க. உள்ளுக்குள்ள வேதனை படுறீங்க, நல்லா புரியுது. ஆனா இப்ப அவன் உங்களையே பாக்குறானே, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அனு, நாம என்ன நினைச்சாலும் இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்காது. நான் சொல்ல மாட்டேக்கா. ஆனா நாளைக்கே அவன் நடக்க ஆரம்பிச்சு, சிரிக்க ஆரம்பிச்சு, பேச ஆரம்பிச்சதும் சித்தி சித்தின்னு உங்க காலையை சுத்தி வர போறானே, அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களோ? இது பாரு, அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். நீ போ. இல்லக்கா. சொல்றது கேளு, நிறைய வேலை இருக்கு. நீ போ. அக்கா ம். தேன்மொழி அக்கா குழந்தைல உங்களையே பார்த்தான்.
டேய் என்னடா இது சத்தம் கடிச்சு நாங்க டேய் என்னடா சொல்ல வர ஒண்ணு இல்லையா இல்ல ஒண்ணு இல்லன்றானாமா இல்லண்ணே அவர் அம்மான்னு கத்துனது எனக்கு கேட்டுச்சு. டேய் திரு பாவம்டா இவ நீ இவளை எவ்வளவுதான் வெறுத்தாலும் அவ உன்னையே நினைச்சிட்டு இருக்காடா டேய் இவள பாருடா இவ துரோகம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் நீ திரு டேய் என்ன என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நான் அங்க தனியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். பயமா இருக்காதா எனக்கு? அதான் இனியா இருக்கால்ல என் பயமே அவதானே. திரு என்னடா ஒரு மாதிரியா இருக்க? டேய் நீ நீ என்னடா சொல்ற? அம்மாவ அம்மாவ நானா? திரு என்னடா தம்பி இது? என்ன பார்த்தா உனக்கு கொலைகாரி மாதிரியா தெரியுது? டேய் அம்மாவை கொல்ற அளவுக்கு நான் என்ன அவள கல் நெஞ்சக்காரியா? என்ன பத்தி யாரும் உன்கிட்ட தப்பா சொல்லிருந்தாலும் அதை நம்பாத திரு. அவ என்ன சொல்றான்னு நீ இப்ப பதறிட்டு இருக்க ஆ, அது நான் நான் ஒண்ணும் பதறல. திரு ஏன்டா என்ன பார்த்து அப்படி கேட்ட? ஒருவேளை பேயோட வேலையா இருக்குமோ? அம்மாவ கோடீஸ்வரி அடிச்சே கொண்டுட்டாளா ஏங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க நீங்க. இவன் என்னடானா நான் அரைச்சே அவங்க செத்துட்டாங்கன்றான். நீங்க நான் அடிச்சு கொண்டுட்டேங்கறீங்க. இல்ல கோடீஸ்வரி ரெண்டு ஒண்ணு தானே வாய் மூடிட்டு பேசாம இருக்க மாட்டீங்க. அண்ணி கனவுல நாம யாரையாவது கொலை செய்யற மாதிரி வந்தா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்ல வார்த்தையா சொன்னடி அம்மா. தம்பி என்னடி? திரு கண்டது கனவில்ல, நிஜம்னு சொல்லட்டுமா? சரி கோடி அதான் கனவுன்னு சொல்லிட்டான்ல வா போய் படுக்கலாம் வாடா இனியா போய் படுக்கலாம் காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல நீங்க இது சரிப்பட்டு வராது. மறுபடியும் அந்த மந்திரவாதியை பாத்திர வேண்டியதா. அனு டார்லிங். ஏய் விடுங்க. விடுங்க. ஏன் கோவப்படுற? பின்ன உங்களுக்கு துணி துவைக்க சொன்னா வீட்ல இருக்க எல்லாரையும் துணி துவைக்க வச்சிருக்கீங்க. அதுவா நீ சொன்ன PDF ஃபார்மேட் அப்ளை பண்ண வொர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன வொர்க் அவுட் ஆயிடுச்சு? அவங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க.
நீங்க சரியா துணி துவைக்கல, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. அதுதான் தெரியுமே. அத காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட வந்திருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? வா காட்டுறேன். என்ன சர்ப்ரைஸ்? டீ போட முடியல கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணீங்களே, அதே மாதிரி ஏதாவது லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? இல்ல அது வேற ஐடியா, இது வேற ஐடியா. என்ன ஐடியா? இது கொஞ்சம் காஸ்ட்லி. நீ வாயேன், இது அங்க போடு. என்னன்னு சொல்லுங்க. வான்னு சொல்றல. என்னன்னு சொல்லுங்க, நான் வரேன். நீ வா. கைய விடுங்க, நானே வரேன். கைய விடுங்க, நானே வரேன். நீ இப்ப கைய பிடிக்க வேணாம்னு சொல்ற. அந்த சர்ப்ரைஸ பார்த்த உடனே என்ன கட்டி பிடிப்ப. ஐயோ வாங்க. வா. விடுங்க. சரி வா. அனு, நான் இதுக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னேன். சாரி நானா இடிச்சேன், நீ அதான் இடிச்ச. சரி வா. என்ன சர்ப்ரைஸ்? இதோ. என்ன யூரியா மூட்டையா? ஏய், என்ன யூரியா மூட்டைங்கற? ஹாய் ஸ்கூட்டி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. இத பாரு, இனிமே நீ எங்க போனாலும் நடந்து போக கூடாது. ஏன்? ஏன்னா இந்த கடியாரம் பெண்டுலம் மாதிரி உன் இடுப்ப ஆட்டி ஆட்டி நடக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எடுப்ப பாக்குறதா உங்க வேலையா? நான் எதை பாக்குறேங்கிறத விட பைக்கை வாங்கி கொடுத்துருக்கேன், என் மனசை பாரு. அனு, புது வண்டி சாவி. ஆமா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல? யார பார்த்து வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேக்குறீங்க? நான் காலேஜ்ல ஸ்கூட்டி ரேஸ்லாம் போயிருக்கேன், தெரியுமா? அப்போ ஓகே. இந்தா போயிட்டு வா. ஸ்டாண்டர்டு. என்ன தேடிட்டு இருக்க? இல்ல, வண்டி புது மாடலா இருக்கா, சாவி எங்க போடணும் தேடினேன். இதானே? இதானே வா. இதான் பாத்துட்டேன். சரி ஓகே, போயிட்டு வா. ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. நீங்களும் ஏறுங்க. நான் இதுக்கு வண்டி வாங்கி கொடுத்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரைடு வேற. ஃபர்ஸ்ட் ரைடா? புது வண்டியில ஃபர்ஸ்ட் ரைடு இல்ல இது. சரி நானும் வரேன். உனக்கு எவ்வளவு பாசம். அனு, கையெடுங்க. உனக்கு வண்டி வாங்கி கொடுத்திருக்கேன். கையெடுங்க. அனு, கையெடுங்க. வண்டி எல்லாம் வாங்கி கை கட்டுறா. அவ்வளவுதானா? கைய கட்டு. சரி ஓகே, நீ போ. முருகா, நீதான் காப்பாத்தணும். கேட் திறக்காம இருக்கு. நீ அங்க போய் நிறுத்து, நான் கேட்ட திறக்கறேன். எப்படி நிறுத்தணும்? பிரேக் போட்டு நிறுத்து. பிரேக் எங்க இருக்கு? பிரேக் எங்க இருக்கா? ஆமா. ஐயோ, தெரியலையே. போச்சு. ஐயோ. ஐயோ. ஹை, ஒண்ணும் ஆகல. வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்ல வேண்டியதானடி? இல்லங்க, எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். உங்களை வச்சு ஓட்டனா பேலன்ஸ் பண்ண முடியல. ஏண்டி நானா வரேன்னு சொன்ன, நீதானே வான்னு சொன்ன. சரி, விழும்போது என்ன புடிச்சிருக்கலாம்ல. ஏய், நீ தான கை கட்டிட்டு இருக்க சொன்ன. அட ஐயோ, அதுக்காக விழும்போது புடிச்சிருக்கலாம்ல. உன் பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்க சொல்லு. So sweet of you. ஐயோ, சரி வாங்க. ஐயோ, அடிபட்டுச்சா? அடிபட்டுச்சான்னு கேக்குற? வண்டி ஓட்டுனவனுக்கு எனக்கு அடிபட்டிருக்கு, பின்னாடி உட்கார்ந்தவனுக்கு தான் அடிபடும். சரி வாங்க, நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். என்னது, இந்த வண்டியிலயா? ஐயோ வேணாம். வண்டிய கற்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கா போலான்ற? சரி இருங்க, நான் போய் உங்களுக்கு வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்க ரெடி பண்றேன். ஐயோ, நடந்தா உனக்கு இடுப்பு வலிக்கும்னு சொல்லி இந்த வண்டியை வாங்கி கொடுத்தேன். இந்த வண்டியிலே என் இடுப்பை வளைச்சிட்ட. ஐயோ, நடக்க முடியுமா? எல்லாம் உள்காயம். வண்டியும் போச்சா? இப்ப வாங்கி கொடுத்த வண்டியும் லாஸ். செல்ல குட்டி, தூங்குறீங்களாடா கண்ணு? சரி ஏங்க, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் புள்ளைய பாத்துக்கோங்க. சரி. புள்ளைய அவ கண்ணுல படுற மாதிரி வெளியில எங்கேயும் தூக்கிட்டு போயிடாதீங்க. என்ன, எதுக்கு முறைக்கிறீங்க? இல்ல, நீ போய் குளிச்சிட்டு வா. ஒத்த புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அதை பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டியதா இருக்கு.